ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் ரேஷன் துறை மற்றும் கூட்டுறவு சங்கத்தில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு மத்திய அரசுடைய சேமிப்பு கழகம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இந்த ஜாப் வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் மற்றும் ஃபுட் மற்றும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் துறையில் உங்களுக்கான இந்த வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. வேர்ஹவுசிங் கார்பரேஷன் தான், அதாவது சேமிப்பு கிடங்களாக இருக்க பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கேட்டிருக்காங்க. ஜென்ரலில் 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 40 வேக்கன்சியில் யூஆருக்கு 19 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 11 வேக்கன்சியும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 4 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 3, அந்த மாதிரி வேக்கன்சி பிரியுது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் சேலரி 60,000 ரூபாயிலேருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கலில் 13 வேக்கன்சி, சேம் சேலரி சேம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டண்ட்டில் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஜென்ரலில் 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 81 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 29,000 ரூபாயிலேருந்து 93,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக மீதி இருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் டிரைவுக்கான ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரும் இருக்குன்னா, அதாவது எந்த இடத்துலனா உங்களுக்கு யூடி ஆஃப் லடாக் மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்க பாருங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. என்னமான பார்த்தீங்கன்னா, சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி யூடியில் பார்த்தா 2 வேக்கன்சி. இது ஸ்பெஷல் டிரைவாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 விதமான இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது மத்திய அரசோட ரேஷன் துறையிலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேபிள் 1 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது 1, 2, 3, 4. ஸோ தொடர்ந்து 4 பதவிகளுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்க போது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வைக்கிறாங்க. அப்புறம் டேபிள் 2 பார்த்தோம் பாருங்கள், ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட். அவங்களுக்கு 6வது பதவி சூப்பரண்டன்ட் பதவிக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இருக்க போது. மீதி இருக்க 2 பதவிக்கு ஆன்லைன் எக்ஸாம் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் இருக்க போது. இந்த மாதிரி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14/12/2024 12/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதியில் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ தகுதி இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரலுக்கு டிகிரி வித்து ஃபஸ்ட்டு கிளாஸில் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணோம். எம்பிஏல எந்தமான கேட்டகரினா, பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அல்லது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அல்லது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷனில் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கீங்க. எதிலனா, அக்ரிகல்ச்சர் வித் என்டமாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி அல்லது பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸில் போஸ்ட் கிராஜுவேட் இன் பயோகெமிஸ்ட்ரி அல்லது ஜுவாலஜி வித் என்டமாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமோ கேட்டகரி பிஜி முடிச்சவங்க இந்த டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. இது இங்கே பிகாம் அல்லது பிஏ காமர்ஸ் முடித்தவங்க, சிஏ முடித்தவங்க, காஸ்ட் மற்றும் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க, எஸ்ஏஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க ஜென்ரல். அதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில்
எனி டிசிப்ளின், ஸோ எனி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அல்லது டிகிரி வித்து ஜுவாலஜி முடித்தவங்க, கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தகுதி, செக் பண்ணிக்கோங்க. இதான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஸ்பெஷல் டிரைவ் இருக்க பாருங்கள், அதுக்கான கல்வி தகுதி அதே தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபார் ஆல் போஸ்ட் வில் பி ஆட் அன் அட்வான்டேஜ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் வந்து பார்த்தா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கான பதவி ரெண்டுத்துக்குமே வந்து மொத்தமாக 200 கொஷினுக்கும் 200 மதிப்பெண்களுக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான நாலேஜ் என்ன, சிலபஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி தான் அக்கௌண்டனுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான சிலபஸ், அதுக்கான டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறாங்க, அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக இன்டர்வியூ பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து போவீங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ஹவு டு அப்ளை எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், ஓபிசி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250, இன்டிமேஷன் சார்ஜ் 500, டோட்டலாக 1350 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழகத்தில் உங்களுக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்துலேயும் எக்ஸாம் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் வேர் ஹவுசிங், அதாவது டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோவில், ராயபுரம், சிங்காநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமலைப்பேட், விருதுநகர், விருகம்பாக்கம், இந்த மாதிரி பல பிளேஸில் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், இந்த போன்ற இடங்கள் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கல்வி, அதாவது கல்வி தகுதி எலிஜிபிளாக இருக்குது அப்படின்றவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரேஷன் கடைக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா இருக்க பாருங்கள், கூட்டுறவு சங்க வேலைவாய்ப்பும் வந்து அறிவிச்சிருக்காங்க. 14/12 சேம் அதே தேதியில் கொடுத்துருக்காங்க. என்னமான பதவினா, ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 78,800 ரூபாயிலேருந்து 2,09,500 சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, இதுக்கு நீங்கள் பிஜி டிகிரியில் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, கோஆப்ரேஷன் முடித்தவங்க, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், அப்புறம் பப்ளிக் ரிலேஷன், இந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 53,100 ரூபாயிலேருந்து 1,67,800 சேலரி கொடுக்குறாங்க. ரெகுலர் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அது முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், சேம் அதே கல்வி தகுதி தான். செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,000 கொடுக்குறாங்க. மொத்தமாக 4 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பட் வந்து 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோவர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலேருந்து 63,500 கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 6 மந்த்துக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஐடியில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரல் கண்டிஷன் ஒன்லி இந்தியன் நேஷனல் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் 885 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னமான கொடுத்துருக்காங்க அது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்படும். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி மேட் ஆன் த பேஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆன் த டெஸ்ட்டு மற்றும் பர்சனல் இன்டெக்ஷன். ஸோ எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்க போகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் எல்லாமே வந்து
டெல்லியில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெல்லி போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதி வந்து 5/1/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க, வித் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயும் விருப்பம் தகுதி இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். 2 ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன்லையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்காக இருக்கட்டும், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. மத்திய அரசு சார்பில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலையும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.